அந்த செல்ஃப் விட்னஸிங் அதை நம்ம பார்க்கணும், பண்ணணும். ஒரு ஆன்மான்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவை, எது தேவை? எல்லா உயிரும் ஒன்று தான். நம்ம அந்த உயிருக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். அதே சமயம் ஒரு கனெக்டிவிட்டி டு காட், டு யூனிவர்ஸ், கிளியர் மைண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சொசைட்டி போட்டு வச்சுருக்கிற இந்த டேட்டா, இது எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும். எங்கே? சொசைட்டிலேருந்து இல்லை, உங்கள் மனசுக்குள்ளேருந்து. இவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவரும் நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் கனெக்ஷன், இவ்வளோ தான் சோல் கனெக்ஷன். இது நம்மளை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சோல்ஸ். இது நம்ம விடுறதால வர விளைவு தான் நமக்கு கஷ்டமே எல்லாமே. ஸோ அப்போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. அதுக்கான கேள்வி தான் என்னென்னா, அந்த விட்னஸிங், அந்த செல்ஃப் விட்னஸிங், அதை நம்ம பார்க்கணும், பண்ணணும். எப்படின்னா ஒரு விஷயத்துலன்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அதை பார்க்கணும், பண்ணணும். நம்ம எந்த மாதிரி பேசுகிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண ஆரம்பித்ததோட ஒரு விளைவு தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, திருமந்திரத்துலேருந்து ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிது. அதில் சொல்கிற சில ப்ரீத்திங் டெக்னிக்கும் அதில் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கு, சில டிசிப்ளினு, இந்த மாதிரி செல்ஃப் ஃபிட்னஸ்ஸு. ஸோ இந்த வள்ளுவரோட அந்த ஒரு புலால் மறுத்தல்ன்ற ஒரு தலைப்பு இருக்கும். அதாவது அசைவத்தை விடணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று வரும். ஸோ அதில் வர ஒரு 10 குறள் படித்ததுலேருந்து நான் அந்த அசைவத்தை சாப்பிட்றத விட்டுட்டேன். சரி, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம யாரை பின்பற்றுறோமோ, யாருடைய இதை நம்ம மதித்து கேட்குறோமோ, அவங்க சொன்னதோட கேட்குறதோட இல்லாமல் அதை லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்களோட அருள் நமக்கு கிடைக்கிது, அவங்களுடைய அருள் நமக்கு காரியப்படுது. ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, ஹையர் சோல்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்கேன், சொல்ல போகிறேன். அந்த ஹையர் சோல்ஸை தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ அவர்களோட கைடன்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அதோட ஒரு விளைவாக இவர்கிட்டேருந்து நம்ம இதை மாற்றி ஒரு ஒழுங்கு நிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட நான் போகிறப்போ, திருமூலர்கிட்ட போகிறப்போ, அவர்கிட்டேருந்து சொன்ன அந்த டெக்னிக் படி நம்மளுடைய அந்த ப்ரீத்திங், நம்மளுடைய அந்த மெடிடேஷன், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ நம்மளை பற்றின ஒரு புரிதல் கிடச்சிது. நான்றது இந்த உடம்பு வேற, இந்த ஆன்மாங்கிறது வேற அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்கு அங்கே தான் எனக்கு கிடச்சிது. அந்த அனுபவத்தில் அவருடைய நூலில் தான் எனக்கு கிடச்சிது. அது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பார்க்கும்போது தான் உண்மையிலே அது தெரியுது. நம்ம 1000 பேசலாம், ஆன்மா பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள், பரத்தை பற்றி பேசலாம், பராபரத்தை பற்றி பேசலாம், எல்லாத்த பற்றி பேசலாம். ஆனால் ஒரு மனுஷன் நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஒரு ஆன்மான்றது அவன் உணராத வரைக்கும் அவன் பேசுகிறது எல்லாமே வெறும் வார்த்தைகள் தான். அது ஒரு விஷயமாகவே நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ அப்போது அந்த அனுபவத்தை அவன் பெறணும். நம்ம யாருன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமன்றது நம்மளுடைய இந்த புருவ மத்தியில் இருக்கிற ஒரு ஒளி, நம்ம ஒரு ஆன்மா. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இங்கே எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனால் நம்ம அப்படி பார்க்குறோமா? இல்லை, மறந்துடுறோம். எங்கேருந்து பார்க்குறோம்? சில சமயம் இங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம். நம்மளுடைய சக்கரங்களோட கீழ்நிலையிலேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சக்கரங்களோட அந்த உயர்வான அந்த நிலையிலேருந்து நம்ம பார்க்குற பழக்கம் இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கு நாம் வரணும். அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் சாகா கல்வி. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான், நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் சொல்கிறாங்க. சரி சோல்ஸ், ஸோ இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு இதுவாச்சு. சரி, இதோட இது முடிஞ்சுதானா? இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தர் வராரு என்னோட லைஃப்பில், அந்த சோலோட இதில் இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மணிவாசகர்ன்றவர் வராரு. அவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். திருவாசகத்துக்கு உருவாகார், ஒரு வாசகத்துக்கும் உருவாருன்ற அந்த திருவாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த திருவாசகத்தை பார்க்குற அடுத்து, திருவாசகன்றது ஒரு 8 லைன். ஸோ அந்த 8 லைனுக்கு இப்போ நான் இம்ப்ரூவ் ஆகிறேன் அந்த ஒரு டைமுக்கு அப்புறம். ஸோ அந்த 8 லைனுக்கு இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரதை படிக்க உருக்கம் வர ஆரம்பிக்குது. ஒரு ஆன்மான்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவை, எது தேவை அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வந்து இந்த கடவுளுன்ற அந்த ஒரு தொடர்பு அதுக்கு தேவை. தன்னை அறிஞ்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம தன்னை அறிஞ்சு தனக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் கடவுளுன்றது நான் சொல்கிறதுன்றது இங்கே இருக்கிற வெளியில் இந்த மாதிரியான உருவக் கடவுள்கள் மாதிரி நான் சொல்ல வரல. நமக்குள்ளே நமக்கு துணையாக வர அந்த அல்மைட்டி, அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த காடோட ஒரு உருக்கம், அவர் பாடலாம் வந்து பார்த்திங்கன்னா அது பாடலே கிடையாது. அது ஃபுல்லாகவே வந்து ஒரு அழுகை. எந்த மாதிரி அழுகுனா, ஒரு சோல் வந்து என்னை நீங்கள் விட்டுட்டு போயிட்டியே, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் இங்கே தனித்து இங்கே அழுதுன்னு இருக்கேன், அது உனக்கு தெரியுதா இல்லையா, நீ என்ன கேட்டோம் கேட்காத மாதிரி இருக்க
அப்படின்ற அவரோட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசும்போதும் நமக்கு இன்னும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சு. இன்னொரு விஷயம், அவர் மனசை பிடிச்சி அந்த திட்டுவார். மனசே, நீ வந்து பார்த்தோன்னா என்னை இறைவன் கிட்ட இருந்து ரொம்ப பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, ஏன்னா நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியானது கிடையாது, ஒரு அளவுக்கு தான் நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திட்டுவார். ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, மனசை இந்த அளவுக்கு திட்டலாமா, மனசை இப்படி திட்டணுமா அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ வாழாமல் வாழும் நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாழாமல் இப்படி வாழற நெஞ்சமே, நீ வினையில் போய் சிக்கி மாட்டி தவிச்சிட்ருக்க. எதுக்குன்னு பார்த்தா, ஆழாமல் காப்பானை ஏற்றாதே. நம்மளை காக்கிற ஒருத்தனை நீ பார்க்காம மதிக்காம நீ வந்து இந்த வேலையை நீ பார்த்துட்ருக்க, ஒரு பிறவிலையும் நீ எடுத்துகிட்டு வந்து சிக்க வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்க வரப்போ தான் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, சரி, இதோட புரிஞ்சுது. இன்னொன்று, அவர் அந்த இறைவனை வந்து அந்தளவுக்கு நினைக்க சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு இதை கேப்சர் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, சாண்டிங்கிற ஒரு விஷயத்தை கேப்சர் படுத்திக்கிட்டேன். ஓகே, நம்ம என்னன்னாலும் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாண்ட் பண்ணி, ஏன்னா மனசை அந்த ஒரு டூலை வச்சு கடக்கிறதுன்றது கூலை வச்சு தான் ஓரளவுக்கு நான் கடந்து வந்து கடந்தேன். இல்லைனா மனசுங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு டூ இதுவே கிடையாது, நம்மளை போட்டு வச்சு செஞ்சிடும். இப்போது நான் சொன்னேன்ல, நம்மளோட இதில் இப்படி பார்த்துட்டு இப்படி போக முடியலன்ட்டு, ஏன்னா அவ்வளோ ஒரு விருப்பம்னா அதுக்கு அவ்வளோ ஆசை, கோவம்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ அப்படிப்பட்டதான் நம்மளுடைய மனசுங்கிறது. அதை நீங்கள் ஒரு நிலைப்பாடில் கொண்டு வந்து நிறுத்தி ஒன்றுத்துக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் அதை நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அவர்கிட்ட தான் அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணிட்டு, சரி ஓகே, இதோட நான் முடிஞ்சிருச்சுல, இவர்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவர்கிட்டேருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இவர்கிட்டேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம யார் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் அதுக்கப்புறம் ஒரு உருக்கம், பாடல், மனசோட தன்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சி தான் நான் இருந்தேன். ஸோ அதோட முடிஞ்சுதானா இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மாணிக் பாஷான்ற ஒருத்தர் வந்தார். அவர் தான் நான் யாருன்னு சொல்லுவேன்னா வள்ளலார். அங்கே தான் அவரோட என்ட்ரி வருது. ஸோ அவரோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே, நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட, ஓகேப்பா, ஆனால் இது மட்டும் பத்தாது, இதோட சேர்த்து ஒரு கம்பேஷனே நீ கற்றுக்கணும். கம்பேஷன்னா என்னது, ஒரு உயிர் இரக்கம். எல்லா உயிரும் ஒன்று தான், நம்ம அந்த உயிருக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு. நாம் மட்டும் ஒன்றத்தை வாங்கிட்டு போய் மேலே உட்காந்துக்கிட்டு இப்படியே நம்ம கண்ணு மூடிட்டு இருந்தால் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா, இல்லை அது நியாயமானதாக இருக்குமா? இருக்காது. எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுக்காக நாம் சில கஷ்டங்கள், சில இது நம்மளே மாற்றிடுவாங்க. அதுதான் உண்மை. நாமளே இந்த உலகத்துலேருந்து பொறுமை தாங்க முடியாமல் தான் இங்கே வந்தோம். இங்கே ஏதாவது கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போன்ட்டு. சரி, கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போனால் நம்ம பொறுமையும் கெடுத்து விட்ருவாங்க, மாற்றி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் வந்து அதுவும் நமக்கு இந்த பிரபஞ்சம் வைக்கிற ஒரு பாடம் தான். நீ மேலே ஏறிட்டல, நீ ஒரு அனுபவம் வாங்கிட்டல, நீ ஒரு உள்ள அமைதியாக இருக்கல்ல, நீ மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா, நியாயமாக இருக்குமா? இல்லை. சுற்றி இருக்கிறவனையும் நீ பார்க்கணும், கூட்டிகிட்டு வரணும், அவனையும் மாற்றணும், அவனுக்கும் நீ அந்த சுவையை ஊட்டணும். அப்படி பண்ணாதான் இந்த உலகமே மாறும், இந்த உலகம் எல்லாமே நல்லதுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போது அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அவருமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருமே சும்மா சொல்லக்கூடாது. அவருமே வந்து கடவுளர்களை பற்றி சொல்கிறாரு, நம்ம என்னென்ன சொல்கிறார், சயின்ஸாகவும் சொல்கிறாரு. சயின்ஸ் அதை வந்து அறிவியல் பூர்வமாகவும் விளக்குறாரு. உருக்கத்தை பற்றியும், ரெண்டாவது இந்த சமூகத்தை எப்படி கட்டமைச்சு, ஏன்னா அவர் வந்து தான் அடைஞ்சிட்டு அந்த நிலைக்கு அவர் போயிருக்கலாம் கம்முனே, ஆனால் அவர் இப்படி போகல. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கத்தை நிரூபிக்கிறார். சங்கம் மீன்ஸ் ஒரு சொசைட்டி. சங்கம்னாலே என்னென்னா, அந்த சங்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பயன்பெறணும், அந்த சங்கம் மூலிமா மற்றவங்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வராரு. ஸோ ஓவராலாக எனக்கு என்ன புரிஞ்சுது, எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, நானும் இந்த சொசைட்டியை பார்க்குறேன், அப்சர்வ் பண்ணேன். பார்த்துட்டு இப்போ எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்ட எல்லாம் பண்ணேன், ஓகே. இப்போ அடுத்து ஒரு வருஷம் எனக்கு கேப் இருந்ததுன்னு பாருங்கள். அந்த கேப் வந்துட்டு இப்போ அடுத்து வேலைக்கு போகணும். ஸோ அந்த வேலைக்கு போகணுன்றப்போ என்ன மாதிரியான வேலையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு டிசிஷன் இதுவாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ விஷயம் புரிஞ்சுட்டு இப்போ நம்ம எப்படி போய் நம்மளுடைய வாழ்வை நம்ம பண்ண போகிறோம். அகைன் நாமளும் இதே மாதிரியான இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த உலகத்திலே இருந்து இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நம்ம போகிறோமா, இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றது எனக்கும் அந்த டைமில் எதுவுமே தெரியல. ஸோ ஆனால் ரெண்டு விஷயம் இருந்தது. போகலைன்னா என்ன ஆகுறது, என்ன இப்படி ஆகும், போனால் எப்படி ஆகும். ஆனால் நீ சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு தான் ஆகணும். சும்மா உட்காரது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது, ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். ஆனால் எந்த மாதிரி பண்ணுறதுன்றது ஒரு பிக்கஸ்ட்டு அந்த டைமில் நமக்கு இந்த சமூகத்தால் வர ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர்
அண்ட் ஒரு ஸ்டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போது பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது, சரி நம்ம வந்து இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த, டிஜிட்டல் மீடியான்ற இந்த விஷயத்த நாம் வந்து கண்டென்ட் இதுவாக மற்றவங்களுக்கு கொடுத்து விளக்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபன் வேல, ரொம்ப டஃப்பாக இல்லாமல் ஒரு ஃபன் வேல கேஷுவலாக சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணி போகலாம் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணது தான். ஃபஸ்ட்டு அது ஒரு மீமாக ஆரம்பித்து, அந்த மீம் வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக போய், அந்த பாட்காஸ்ட் வீடியோவாக போய், வீடியோவிலேருந்து டேரெக்டாக பேசுகிற மாதிரி விஷுவல், அதாவது வீடியோ ஃபேஸ் காட்டி பண்ணுற வீடியோவாக வந்துன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தொடர்ச்சியாக போட்டு வந்த ஒரு முயற்சி தான். அதில் நிறைய பேருக்கு நிறைய புரிதல் வந்து அவங்களுடைய சோலோட அந்த க்ரோத், அந்த பாதையில் கனெக்ட் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சு இப்போ போயிட்டு. ஸோ இது வந்து ஒரு என் ஆன்மாக்கு நான் செய்கிற ஒரு இதுவாக நான் பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ இதில் நான் எனக்கு தேவையான அளவில் நான் சஃபிஷியண்ட்டாகவும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிற அளவில் இறைவன் கொடுத்து, இந்த பிரபஞ்சம் கொடுத்து நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த சுச்சுவேஷன், இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம ஆன்மாவுக்கு எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலேருந்து இங்கே வந்து இங்கே நிறைய ஆன்மாக்கள் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். அவங்கள அங்கே கிளாப் தட்டலாம், இன்னொருக்கா கூட கிளாப் தட்டலாம். ஏன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டு, அவங்க காசு உண்டுன்னு அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி போகலை. இங்கே இருக்கிறவங்க, இந்த சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு பயன் பெறணும்னு அந்த ஆன்மாக்கள்லாம் நினைக்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த தருணத்தை நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, நம்ம சோல்ஸ் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த பர்பஸோடு நம்ம இணைஞ்சிட்டு நம்ம இயல்பான வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளுமே ஒரு புரிதலாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேஷனையும் ஒரு கூட வச்சுக்கணும், ஒரு கருவியாக. ஏன்னா இந்த பிரபஞ்சம் கம்பேஷன் பேஸ் பண்ணி தான் மெயினாக நகருது. ஸோ அப்போ அந்த கம்பேஷனை ஒரு கட்டாயம் இதுவாக நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடம் அது சம்மந்தமாக தான் எடுக்கப்பட வேண்டியதாக வரும். அதுலேயே தான் நம்ம கற்றுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த ஓரளவுக்கு ஒரு கம்பேஷன், அந்த ஆண்மனைய சகோதர உறவு, நம்ம எல்லாரும் அந்த புழு பூச்சின்ட்டு நம்ம எல்லாரையும் நம்ம ஓரளவுக்கு மதித்து நடக்கிற அந்த பண்பு வரதே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு கம்பேஷனை நம்ம வச்சுக்கிட்டோம். நம்மளை பற்றி இதில் வள்ளலாரை பற்றி சொல்கிறப்போ இன்னொரு விஷயமும் சொல்லணும். கல்வி ஓகேங்களா. எனக்குள்ள நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ இந்த சொசைட்டியில் நாம் எப்படி வாழ்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ எனக்குள்ள ஒரு கேள்விகள், ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. நீ இதை பண்ணனா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆவாங்க, ஆனால் நீ இம்ப்ரூவ் ஆக மாட்ட. 5 வருஷத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பெரிய நிலையில் இருப்பாங்க, நீ இம்ப்ரூவ் ஆக மாட்ட. உன்னோட இது ரொம்ப க்ரோத்து, மானம் எல்லாம் போயிடும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற ஒரு குரல். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அது என்னதான் இருந்தாலும் இதுக்கு நம்ம போனால் தான் நமக்கு, அதாவது ஒரு உண்மையை மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தான் நமக்கு ஒரு நிம்மதி திருப்திங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தரப்பிலான ஒரு கேள்வி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த ஒரு குரலுக்கான வித்தியாசமே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இது மனசு சொல்லுது, இது ஆன்மா சொல்லுது அப்படிங்கிற அந்த ஒரு இது பிரிக்கிற அந்த தன்மையை எனக்கு பிறகு ஒரு தன்மையில் தான் புரிஞ்சுது. சரி, அப்போ ஏன் இந்த மனசு வந்து இப்படி சொல்லுது, இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கருத்துக்களை நமக்குள்ளே திணிக்குது. நம்ம கேட்காமலே நமக்குள்ளே நிறைய கருத்துக்களை திணிச்சு உள்ளே வச்சிருக்கு. அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்படி இந்த திணிச்சு உள்ளே வச்சிருக்கிற இந்த கேள்விகள், இந்த கருத்துக்கள் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலும், பேசினாலும், செய்ய போனாலும் வந்து முன்னாடி நிற்கிது. இது என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்ட்டு அப்படி வந்து நிற்கிது. ஸோ அப்போது இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தான், ஒரு கருவி, ஒரு தகவல் தான். ஸோ இந்த தகவல்னால் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆன்மாவால் ஒரு விழிப்படையவே முடியாமல் அவங்கவுங்க அப்படியே முடங்கி போயிடுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே முடங்கி போயிடுறாங்க. ஸோ இதை நாம் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும். அப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறது? அப்போது நமக்குள்ளே உட்காந்துருக்கு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற ஒரு வார்த்தையும், கருத்து, எண்ணங்கள் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கோ நமக்கு கொடுக்கப்பட்ட சிலரோட முக்கால்வாசியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் நமக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பூராவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடையது கிடையாது, வேற ஒருத்தங்களுடையது. இந்த சமூகம் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா,
அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம போடணும், பாசிட்டிவான விஷயங்களை நம்ம உள்ளே வைக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அதுக்கான ஒரு வழியாக தான் எனக்கு நான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா இந்த நூல்களோட இந்த வரிகளை நான் எனக்குள்ளே வைக்க ஆரம்பித்தேன். இந்த வரிகள் தான் உள்ளே இருக்கணும். இப்போ வள்ளல் பெருமான் வந்து உலகத்தை எப்படி பார்க்குறாரு, திருமூலர் வந்து எப்படி பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கருத்தை உள்ளே வச்சு நம்ம பார்த்து நல்ல கருத்தை உள்ளே நிரப்பி இதை நம்ம மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்டோட இந்த நெகட்டிவ் மனசோட விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு நான் உங்ககிட்ட மெயினாக தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன்ற விஷயத்தில் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நான் சொன்னல அந்த கல்வி. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு பிழப்பு நடத்துறதுக்காகவும் மதிப்பெண் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கல்வியோடவே நம்ம நின்றுடக்கூடாது. அது ஓகே தான், பட் அந்த கல்வி நமக்கு பணத்தை கொடுக்கும். அதை தாண்டின ஒரு கல்வி நம்ம கற்றுக்கணும். அதுதான் என்ன கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகா கல்வி. ஸோ அந்த சாகா கல்வியை கற்றுக்கிறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாகாத ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத அழுத்தி நம்ம சித்தர்கள் வள்ளல் பெருமான் அவரை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கல்வியை நம்ம கற்றுக்காம இந்த கல்வியோடு நம்ம நின்னோன்னா நமக்கு கஷ்டம். இப்போ நீங்கள் சொல்லலாம் நம்ம வந்து இந்த பூமியில் கொஞ்ச காலம் தான் வரும், டெம்பரவரியாக தான் இருக்கும். சரி, எல்லாமே நமக்கு இங்கே டெம்பரவரியாக தானே இருக்குது. நம்ம அதை தானே சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டாப்பிக்கை. எல்லாமே டெம்பரவரியாக தானே இருக்குது, நமக்கு எதுவுமே நிரந்தரமானது இல்லைல்ல. சரி, நிரந்தரமானது இல்லை தான், அதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரந்தரம் இல்லாமல் நம்ம வந்து இங்கே அடி வாங்கிட்டு போனால் அது ஓகேவா உங்களுக்கு? அதை ஏற்றுப்பீங்களா அந்த வாழ்க்கையை? இல்லை, ஏதோ ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவை, பர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு தேவை. பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு என்ன தேவைன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பார்க்கணும், புரிஞ்சிக்கணும், நல்ல கண்டென்ட்டை உள்ளே வாங்கி போடணும். ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நல்ல விஷயங்களை படிங்க, கேளுங்க, அதே சமயம் அந்த வார்த்தைகளை பின்பற்றுங்க. நமக்கு அவங்களோட அருள் கிடைக்கும். செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இதை கன்க்ளூஷனை நான் முடிச்சிடறேன். நம்ம உற்று கவனிக்கணும், ஒரு விஷயத்துலையும் கவனிக்கணும். எல்லாத்தையும் கொஷின் பண்ணுங்கள், கேளுங்க. உங்களுக்குள்ளே கொஷின் பண்ணுங்கள், கேளுங்க. இது நான் ஏன் இப்போ சாப்பிட்றேன், நான் ஏன் இதை இவ்வளோ இதுவாக சொல்கிறேன், நான் ஏன் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ். நீங்கள் தான் உங்களை ரிவ்யூ பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். மற்றவங்க பண்ணக்கூடாது. மற்றவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கோங்க, பட் உங்களை நீங்களே பண்ணுங்கள். ஏன் நம்ம இதை பண்ணுறோம், ஏன் இது இப்படி பண்ணுறோம், எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றங்களுக்கு வரும். சரிங்களா? அதே சமயம் ஒரு கனெக்டிவிட்டி டு காட், டு யூனிவர்ஸ். ஓகே, அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அந்த ஒரு சரண்டர் அண்ட் கனெக்டிவிட்டி. நம்ம அந்த சரண்டருக்கு வரலைன்னா மனசு நம்மளை போட்டு மாற்றி விட்டுரும், கொதிச்சு விட்டுரும். ஸோ அதனால் அந்த சரண்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு ரிலீஜியஸ் வே தான் நமக்கு வேணுன்றது இல்லை. ரிலீஜியஸாக மதங்களாக இல்லாமல் நம்ம ஒரு ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இறைக்கு நம்ம ஏற்கிறேன், மதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒரு கண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள். அதுக்கு எப்படிலாம் அழுதுருக்காங்க அருளாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிளியர் மைண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத் டெக்னிக் அண்ட் சாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த ஒன் தாட் ஃபோக்கஸ் நமக்கு எப்போவுமே இருக்கா, அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தாட்டில் உங்களால் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, எவ்வளோ நேரம் பண்ண முடியுதுங்கிறத பாருங்கள். அதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகரிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் மாஸ்டர் ஆகிட்டு வரீங்கன்றது அர்த்தம். அது வந்து தியானம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இப்போது சமைக்கிற விஷயமா கூட இருக்கலாம், இல்லை பாத்திரங்கள் ஒரு விஷயமா கூட இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதே சமயம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம், அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் கடைசியாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதப்பொழுதை நம்ம பயன்படுத்தணும். அந்த அமுதப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 AM to 6 AM அந்த பொழுதை நம்ம ரொம்ப பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறது, படிக்கிறது, தியானிக்கிறது, ஜபிக்கிறது, துதிக்கிறதுன்ற பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 36 தத்துவங்கள் அப்படிங்கிற விஷயத்த படிங்க, பாருங்கள். அதோட இதில் தான் இந்த பிரபஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. 36 தத்துவங்கள்ன்றது. அப்புறம் இந்த சொசைட்டி போட்டு வச்சுருக்கிற இந்த டேட்டா, இது எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும். எங்கள் சொசைட்டிலேருந்து இல்லை, உங்கள் மனசுக்குள்ளேருந்து. சொசைட்டின்றது நம்ம பண்ண வேண்டியதை, சொசைட்டி வளர்ச்சி அடைகிறது எல்லாம் ஓகே. நம்ம மனசையும் நம்மளுடைய அறிவு தெளிவையும் இந்த ஒற்றுமையும் குலைக்கும்படியாக இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நமக்கு திணிச்சிருக்கிற இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம மாற்றணும், பாசிட்டிவ் டேட்டாவாக மாற்றணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எர்த்தில் ஒரு மெயினான ஒரு மிஷன்ன்றது போயிட்டுருக்கு. அந்த மிஷன் தான் என்ன, அதுக்கு நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன்.
அந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்தோட வைப்ரேஷனை நல்ல நிலைக்கு உயர்த்தணும், இந்த எர்த்தோட ஃப்ரீக்குவன்சி நல்ல நிலைக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ஹையர் சோல்ஸ் வந்து அதுக்கான முயற்சியில் இந்த தருணத்தில் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாகவும் செய்கிறாங்க அந்த ஆன்மாக்கள். இன்னொன்று சில சூட்சுமமான இணைப்பின் மூலமாகவும் அவர்கள் இணைஞ்சு இதை அவங்க மேற்கொண்டு நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இது இன்றைக்கி தொடங்கின மிஷின் கிடையாது. இது வந்து இந்த உலகத்தை மாற்றணுங்கிறது ரொம்ப யுகத்துக்கு முன்னாடியே தொடங்கினதோட ஒரு இதுதான். ஸோ அதுக்கான ஒரு நெருங்கின ஒரு தருவாயில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதோட ஒரு மாற்றமாக தான் இப்போ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க, வராங்க. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமே பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் வந்தது, எவ்வளோ ஒரு இது வந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய மாற்றம் தான். முன்னாடிலாம் இவ்வளோலாம் உட்கார மாட்டாங்க, தியானனாலே அது ஏதோ உட்காந்துருக்காங்கப்பா என்னன்னு தெரிலன்ட்டு காத்தடிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போம், வா ஒரு அமைதி கிடைக்குதான்னு பார்ப்போம், நமக்குள்ளே ஒரு ஹூக்கப் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே அந்த ஒரு இது தான். ஸோ அப்போ அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாமளும் அதில் இணைவோம். இங்கே நல்ல ஒரு உணர்வு நிலையை, ஒரு மனநிலையை இங்கே இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வருவோம். இந்த மாதிரியான சோல்கள்லாம் நமக்கு நம்மளாம் யாருன்னு பார்த்தா அந்த இப்போ ஒரு ஒற்றுமை, இவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவரும் நினைக்கிறோம் பாருங்கள். இதுதான் கனெக்ஷன், இவ்வளோ தான் சோல் கனெக்ஷன். இது தாண்டி அவருக்கு எனக்கு ஏதாவது செய்வாரா தனிப்பட்ட முறையிலன்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா போவோம். அதோட ஒரு முன்னெடுப்பாக தான் நம்மளுடைய இந்த பிஎம்சியோட ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். அப்புறம் அதோட ஒரு முன்னெடுப்பாக அவர் பண்ணுற பத்ரிஜி சோல், அவருமே ஒரு நல்ல ஒரு சோல், ஒரு கிரேட் சோல். ஸோ இது எல்லாத்துக்கும் வாய்ப்பளித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் இது ஏற்பாடு பண்ண லதா சோல் அவங்களுக்கும், சூர்யா மேம் அவங்க சோலுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா சோல்ஸுக்குமே நன்றி. நான் இதோட என்னோட இதை நான் முடிச்சுக்கிறேன்.